ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் பிளாக் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீபேட், ரீசெண்ட், கான்டாக்ட்ஸ் இருக்கும். கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப்ல பாத்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ள பிளாக் நம்பர்ஸ் இருக்கும். பிளாக் நம்பர்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல மேல வந்து பிளாக் கால்ஸ் ஃப்ரம் அன்னோன் நம்பர்ஸ்ங்கிறது டிசேபிள்ல இருக்கும். எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த பிளாக் கால்ஸ் ஃப்ரம் அன்னோன் நம்பர்ஸ் அப்படின்னா, அதாவது நீங்க கான்டாக்ட்ல ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் புதுசா ஒரு நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வருது அப்படின்னா, உங்க கான்டாக்ட்ல இல்லாத நம்பர்ல இருந்து ஒரு கால் வருதுன்னா, அந்த கால் உங்களுக்கு வர வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிளாக் கால்ஸ் ஃப்ரம் அன்னோன் நம்பர் அப்படிங்கறத எனேபிள் பண்ணிக்க. இது ஒரு சில பேருக்கு பாசிட்டிவா இருக்கும், ஒரு சில பேருக்கு நெகட்டிவான ஃபியூச்சரா இருக்கும். ஏன்னா அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஆல்ரெடி வச்சிருக்கிற நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. சப்போஸ் டு பி அவரு அந்த நம்பரை வந்து மாத்திட்டு வேற ஒரு புது நம்பரை வாங்கி அதுல இருந்து உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னா, அந்த கான்டாக்ட் உங்களுக்கு வராது. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல எனக்கு இது ஒரு 15 பேர் தான் இருக்காங்க, இவங்க மட்டும் தான் எனக்கு கூப்பிட்டா போதும், வேற எந்த கம்யூனிகேஷனுமே எனக்கு தேவையில்லை, யாருமே எனக்கு கூப்பிடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க கான்டாக்ட்ல இல்லாத யாருமே உங்களை தொடர்பு கொள்ள முடியாத மாதிரி பண்ணணும்னா இந்த பிளாக் கால்ஸ் ஃப்ரம் அன்னோன் நம்பரை எனேபிள் பண்ணிக்கங்க. புது நம்பர்ல இருந்து எந்த கால்ஸுமே உங்களுக்கு வராது. அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற பிளாக் ஸ்பேம் அண்ட் ஸ்கேம் கால்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இது ஆஃப்ல இல்லைன்னா ஆன் பண்ணிக்கங்க. இதோட பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு வராது. அதை ப்ரொடெக்ட் பண்றதா இந்த ஃபீச்சர். இதை நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. இதுலயே கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்பேம் அண்ட் ஸ்கேம் கால்ஸ்ல ஹை ரிஸ்க் ஸ்கேம் கால் மட்டும் உங்களுக்கு பிளாக் பண்ணுமா, இல்ல பிளாக்ல இருக்கிற எல்லா ஸ்பேம் காலுமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ ரொம்ப ரிஸ்கா இருக்கிறத மட்டும் நம்ம பண்ணுவோம். அதனால ஒன்லி பிளாக் ஹை ரிஸ்க் ஸ்கேம் கால்ஸ் மட்டும் நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டா, சப்போஸ் டு பி நீங்க பிளிப்கார்ட்டோ அமேசான்லயோ நீங்க ஒரு ஆர்டர் ஒன்று புக் பண்றீங்க, அவங்க ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காக உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா, நீங்க பிளாக் ஆல் ஸ்பேம் அண்ட் ஸ்கேம் கால்ஸை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கால்ஸ் உங்களுக்கு வராது. அதனால ரொம்ப ரிஸ்கா இருக்க ஸ்கேம் கால்ஸை மட்டும் எனக்கு பிளாக் பண்ணு அப்படிங்கிறது நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்பேம் அண்ட் ஸ்கேம் கால்ஸுக்கு கீழே ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கு. இது என்ன பர்பஸ்க்குன்னு கேட்டா, ஒரு பர்டிகுலர் பர்சன் இப்போ உங்களுக்கு தேவையில்லை, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம வந்து பிளாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆட் ஃபோன் நம்பர்ல அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். இல்ல ரீசெண்ட் கால்ஸ் இருக்கிறத நீங்க பண்ணணும்னா கீழே இருக்கிற ரீசெண்டை கிளிக் பண்ணி யார் அவன் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க கான்டாக்ட்ல இருக்கிற யாராவது ஒரு நம்பர், அது ஒரு நம்பர்னு கிடையாது, நிறைய நம்பர் கூட இருக்கலாம், 10, 15 எவ்வளோ நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, கான்டாக்டை கிளிக் பண்ணி யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டன்னுங்கிறத கீழே கொடுத்தீங்கன்னாவே போதும். அந்த நீங்கள் செலக்ட் பண்ணி பிளாக் பண்ணுற அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு கால் வராது. ஸோ இதுதான் பிளாக் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.